ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 9th சம் பார்ப்போம். சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், கொஞ்சம் பாருங்க. ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஏவையும் பியையும் எடுத்து எழுத போறேன். இது என்னோட ஏ, இது என்னோட பி. ரைட். ஏ என்னது? 1 2 3 4. பி என்னது? 4 8 9 10. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபங்க்ஷன் ஏ டு பி. ஆமாம், எனக்கே தெரியும், ஏ டு பி தான். கிவன் பை எஃப் நமக்கு கொடுத்துட்டாங்க. 1க்கு 4 பேரு, 2க்கு 8 பேரு, 3க்கு 9 பேரு, 4க்கு 10 பேரு. இதுதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. இது என்ன ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மெனி டு ஒன் ஃபங்க்ஷனான்னு பார்க்க போறோம். இங்க இருக்கு பாருங்க. சாரி, மெனி டு ஒன் ஃபங்க்ஷனா இங்க இருக்கு. மெனி டு ஒன்னா பாருங்க, 2 எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருக்கு. அப்படிங்க எங்கேயாவது இருக்கா? ஸோ அப்போ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் இல்லை. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா போன சம்ல தான் பார்த்தோம். ஏல என்ன எலமெண்ட் இருக்கோ அதே தான் பிலையும் இருக்கணும். ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இல்லை. இப்போ இந்த 1 to 1 ஃபங்க்ஷனா இன்டூ ஃபங்க்ஷனாங்கிற டவுட் வரும். இப்போ உங்க புக்ல கொடுத்துருக்கிற ஒரு இமேஜை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 1 to 1க்கும் இன்டூவும் ரெண்டுத்துக்கும் ஒரே இமேஜ் இருக்கு பாருங்க. ஒன்னு போலயே இருக்கு. இங்கேயும் எல்லா எலமெண்ட்டுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரே ஒருத்தர் கூட தான் கல்யாணம் ஆயிருக்கு. இங்கேயும் எல்லா எலமெண்ட்டும் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரே ஒருத்தர் கூட தான் கல்யாணம் ஆயிருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? மெயின் டிஃபரன்ஸ் ஹியர். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டூல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்த படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். There exists at least one element in B which is not the image of any element of A. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு எலமெண்ட் ஆச்சும் Bல ஏ கூட பேர் ஆகாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது இன்டூ ஃபங்க்ஷன். நீங்க ஏல ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் பண்ணி ஒருத்தர் கூட மட்டும் கல்யாணம் பண்ணிக்கங்க, அது என்ன பிரச்சனை இல்ல. ஆனா இன்டூ ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆச்சு, அதுவும் பில இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆச்சு ஏ கூட பேர் ஆகாம இருக்கணும். அப்பதான் அது இன்டூ ஃபங்க்ஷன். அப்படி இருக்கா? எல்லாமே பேரா இருக்கு பில. ஸோ அப்போ இது இன்டூ ஃபங்க்ஷன் கிடையாது, 1 to 1 ஃபங்க்ஷன். இது கிளியரா இருக்கா சாமி? கிளியரா இருக்கா? வெறுமனே சூஸ் இட் படிக்கிறோம் அப்படின்ற பேர்ல வெறுமனே ஆன்சரை மட்டும் மக்கடிச்சுட்டு போக கூடாது. மித்த இருக்கிறதையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போதான் 1 மார்க்ஸ்ல வேற ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் கேட்டா உங்களால அட்டன் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா நடத்திருக்கேன். கிளியரா நடத்திருந்தா ஏதாவது ஒரு கமெண்ட்டோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்றதோ பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.